சீனியர் சிட்டிசன் நிலையான வைப்பு இந்த பெயரை தெரியாதவர்கள் இருக்கவே முடியாது. இப்போ ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னர் இந்த நிலையான வைப்பின் ஊடாக நிறைய பேர் அதிகளவான வட்டி வருமானங்களை பெற்றிருக்கிறார்கள். தங்களிடம் உள்ள காசை கூடி தங்களுடைய அம்மா அப்பாக்களுடைய பேரில் போட்டு அதனூடாக மாதாந்தம் நிறைந்தளவான வட்டியை இந்த நிலையான வைப்பினூடாக பெற்றுக்கொண்டவர்கள் நிறைய பேர். இந்த கணக்கு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு அதிகூடிய வட்டி வீதம் வழங்கப்பட்டமையால் இதில் இருந்து நிறைய பேர் அந்த நிலையான வைப்புகளுக்கு சென்றதால் ஆட்டோமேட்டிக்காகவே இந்த நிலையான வைப்பு அரசாங்கத்தாலேயும் நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் கணக்குக்கு கடந்த காலத்தில் 15% வட்டி வழங்கப்பட்டிருந்தது. 15 லட்சம் ரூபாயை அவர்கள் டிபாசிட்டாக போடக்கூடிய வாய்ப்பும் வழங்கப்பட்டிருந்தது. அது நிறுத்தப்பட்ட பின்னர் குறிப்பிட்ட காலத்தில் வட்டி வீதம் அதிகரித்திருந்தது. என்னென்னு சொன்னால் இலங்கையில் பொருளாதாரம் அதள பாதாளத்துக்கு சென்றிருந்ததன் காரணமாக வட்டி வீதம் அதிகப்படியாக உயர்ந்திருந்தது. இதனால் மக்கள் தங்களுடைய பணங்கள் எல்லாவற்றையுமே அந்த நிலையான வைப்புகளில் முதலீடு செய்திருந்தார்கள். பிறகு பார்த்தோம்னு சொன்னால் இந்த இலங்கையின் பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டு வர வட்டி வீதம் ஏற்கனவே சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட்டுக்கு வழங்கப்பட்ட 15% விட குறைந்த நிலையில் காணப்பட்டது. அதுக்கு பிறகு மக்கள் எப்போவாச்சும் இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் கணக்கை மீண்டும் அரசாங்கம் அறிமுகப்படுத்தாதா அப்படின்னு சொல்லி ஏங்கியிருந்த ஒரு நிலைமை இருந்தது. இப்போ மீண்டும் அதுபோல் இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் நிலையான வைப்பை வழங்குவதற்கு அரசாங்கத்தால் தீர்மானிக்கப்பட்டிருக்கு. இந்த காணொலியில் இப்போ அரசாங்கத்தால் தீர்மானிக்கப்பட்ட இந்த சீனியர் சிட்டிசன் கணக்கு தொடர்பான சகல விவரங்களையும் பார்க்க இருக்கிறோம். கடந்த காலத்தில் வழங்கப்பட்டது போலவே 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மட்டும்தான் இந்த நிலையான வைப்பில் தங்களுடைய பணத்தை வைப்பிலிட முடியும். கடந்த காலத்தில் 15% வட்டி வீதமாக வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது இப்போ இருக்கிற வட்டி வீதத்தை விட அதிகரித்த வட்டி வீதமாக ஒரு 3% கூட்டித்தான் இந்த வட்டி வீதம் இந்த சீனியர் சிட்டிசன் கணக்குக்கு வழங்கப்பட இருக்குது. கடந்த காலத்தில் பார்த்தோம்னு சொன்னால் 15% என்பது ஒரு ஃபிக்ஸட் ரேட்டாக இருந்தது. ஆனால் இப்போ அடிக்கடி நாளாந்தம் வட்டி வீதங்கள் மாறிக்கொண்டு இருக்குது. ஒவ்வொரு பேங்கில் கிட்டத்தட்ட ஒரு வீதத்துக்கு அடிப்படையில் இந்த வட்டி வீதம் வேறுபட்டு கொண்டிருந்தாலும் மத்திய வங்கியால் சொல்லப்பட்ட நிலையான வைப்புக்கு வழங்கப்படுகின்ற வட்டி வீதத்தில் இருந்து அதிகமாகத்தான் இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் கணக்குக்கு வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தால் ஒரு சர்க்குலர் வெளியிடப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 11% அளவில் இந்த வட்டி வீதம் காணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. எனவே தான் நீங்கள் இந்த சீனியர் சிட்டிசன் கணக்கில் பணத்தை போட்டிங்கன்னு சொன்னால் நிச்சயமாக 11% குறையாத ஒரு அமௌண்ட் வட்டியாக வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் கடந்த காலத்தில் பார்த்தோம்னு சொன்னால் 15 லட்சம் ரூபாய் லிமிட்டாக இருந்தது. 15 லட்சம் ரூபாய் ஒருவர் வைப்பிலிடக்கூடியதாக இருந்தது. ஆனால் இப்போ அந்த தொகை குறைக்கப்பட்டிருக்குது. அதாவது 1 மில்லியன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதாவது 10 லட்சம் ரூபாயை மட்டும்தான் இப்போ ஒரு 60 வயதுக்கு மேற்பட்டவர் என்ற ஒரு பெயரில் ஏதாவது ஒரு வங்கியில் முதலீடு செய்ய முடியும். நீங்கள் எல்லா வங்கியிலையும் கொண்டே தனித்தனியாக முதலீடு செய்ய முடியாது. ஏதாவது ஒரு வங்கியில் மட்டும்தான் முதலீடு செய்ய முடியும். என்று சொன்னால் இதுக்கு பின்னால் வர ஒரு பிரச்சனையை பற்றி சொல்லுறேன். நீங்கள் நினைக்கலாம் ஒரு பேங்கில் மட்டும்தான் 10 லட்சத்தை போட்டுட்டு அடுத்த பேங்கில் போய் திருப்பி அடுத்த 10 லட்சம் போட்டு அடுத்த பேங்கில் போய் அடுத்த 10 லட்சத்தை போட்டு எல்லா பேங்கில் இருந்தும் ஒரு 11% வட்டியை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இல்லை. உங்களுடைய ஐடி நம்பரில் ஒரு இடத்தை மட்டும் ஏதாவது உங்களுக்கு விரும்பிய ஒரு வங்கியில் மட்டும் 11% இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் கணக்கில் உங்களுடைய 10 லட்சம் ரூபாயினை வைப்பிலிட முடியும். 10 லட்சம் ரூபாய்க்கு குறைவான தொகையை வைப்பிலிட முடியும். ஆனால் 10 லட்சம் ரூபாய்க்கு ₹1 கூட அதிகமாக இந்த நிலையான வைப்பில் போட முடியாது. இதில் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். அடுத்த பிரச்சனை உங்களுடைய தேசிய அடையாள அட்டை என்பது தெளிவாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த வங்கியால் அறிவிக்கப்பட்டிருக்குது. ஏன்னு சொன்னால் உங்களுடைய தேசிய அடையாள அட்டையை அவர்கள் ஸ்கேன் பண்ணி அதை மேலிடத்துக்கு அனுப்ப வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்குது. அதாவது அரசாங்கத்துக்கு இந்த நபரனுடைய பெயரில் 10 லட்சம் ரூபாய் இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் நிலையான வைப்பில் போடப்பட்டிருக்கு என்பதை நீங்கள் எந்த வங்கியில் பணத்தை வைப்பிலிடுகின்றீர்களோ அவர்கள் அறிவிக்க வேண்டிய தேவை இருக்குது. அதனால் உங்களுடைய தேசிய அடையாள அட்டை என்பது நிச்சயமாக கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பது மட்டும் இல்லாமல் அது தெளிவானதாக இருக்க வேண்டும்.
தெளிவில்லாத தேசிய அடையாள அட்டைகளுக்கு அந்த நிலையான வைப்பினை திறக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சில வங்கிகளால் வந்து தெரிவிக்கப்பட்டிருப்பதாக இன்று ஒரு சிலர் வந்து எனக்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே தான் இது தொடர்பில் வந்து நான் வங்கியில் வேலை செய்கின்ற ஒருவரை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவரும் இதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். அப்படின்னு சொல்லி சொன்னால் தேசிய அடையாள அட்டை என்பது வந்து தெளிவானதாக இருக்க வேண்டும். தெளிவில்லாத தேசிய அடையாள அட்டையோட வந்து இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் நிலையான வைப்பினை வந்து திறக்க முடியாது அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நாங்கள் கடந்த காலத்தோட ஒப்பிடைக்குள்ள வந்து இந்த வட்டி வீதம் என்பது குறைவாக இருந்தாலும் இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் என்பது வந்து 60 வயதுக்கு மேற்பட்ட மக்களுக்கு ஒரு பிரயோசனப்படக்கூடிய வகையில் வந்து இந்த அரசாங்கத்தாலேயும் வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்குது. எனவே இது ஒரு நல்ல விடயம். நீங்கள் 60 வயதுக்கு மேற்பட்டவராக இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய பேரில் வந்து இந்த 10 லட்சம் ரூபாயை போட்டு அதுக்கு கிட்டத்தட்ட 11% வட்டியை வந்து பெற்றுக்கொள்ள முடியும். இதில் இருக்கிற அடுத்த பிரச்சனை என்னென்னு சொன்னால் நீங்கள் வருடாந்தம் வட்டியை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒவ்வொரு மாதமும் இந்த வட்டி வந்து உங்களுடைய சேமிப்பு கணக்குக்கு வந்து மாற்றப்படும். எனவே இதில் நீங்கள் சரியான கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் நினைக்கலாம் இது கூட்டு வட்டியின் அடிப்படையில் வந்து நாங்கள் ஒரு வருடத்துக்கு பிறகோ இல்லாட்டி 2 வருடத்துக்கு பிறகோ இந்த வட்டியை வந்து அப்படியே பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இல்லை. இது வந்து வயது முதிர்ந்தவர்கள் வந்து தங்களுடைய மாதாந்தம் தங்களுடைய செலவுகளை கவனிக்கக்கூடிய வகையில் ஒரு வருமானத்தை பெறுவதற்காக மட்டும்தான் இந்த திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. எனவே தான் உங்களுடைய மாதாந்தம் வட்டி வந்து உங்களுடைய சேமிப்பு கணக்கில் வந்து வைப்பிலிடப்படும். நீங்கள் அதை எடுத்து பயன்படுத்தலாம். ஆனால் இது உங்களுடைய முதலோட வந்து சேராது. அதாவது கூட்டு வட்டியாக வந்து கணிப்பிடப்பட மாட்டாது. நிறைய பேர் இது கூட்டு வட்டியாக கணிப்பிடப்படும் அப்படின்னு சொல்லித்தான் நம்பிக்கொண்டிருக்கணும். அப்படி இல்லை. இது வந்து சேமிப்பு கணக்குக்கு வந்து உடனடியாக வந்து வைப்பிலிடப்படும். எனவே உங்களுடைய 10 லட்சம் என்பது தான் தொடர்ந்து அப்படியே மெயின்டைன் பண்ணப்பட்டு கொண்டிருக்குமே ஒழிய அதோட இந்த வட்டி பணம் என்பது வந்து அட் பண்ணப்படாது. எனவே தான் உங்களால் முதலீடு செய்யப்பட்ட அதாவது வைப்பிலிடப்பட்ட 10 லட்சம் என்பது வந்து கடைசியில் நீங்கள் எப்போ அந்த நிலையான வைப்பிலிருந்து பணத்தை எடுக்கிறீங்களோ அது மட்டும் அது 10 லட்சமாகத்தான் இருக்கும். ஆனால் அதற்குரிய வட்டி வந்து மாதாந்தம் உங்களுக்கு போடப்பட்டு கொண்டிருக்கும். நீங்கள் அதனை எடுத்து பயன்படுத்தலாம். அப்போ 11% என்பது தான் தற்போது வந்து அதாவது 11% அண்மித்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு 11% வட்டி என்பது வந்து கிடைக்கும். எனவே தான் நீங்கள் உங்களுடைய பெயர்களில் தற்போது வந்து வட்டி வீதம் 8%, 7% வங்கிகளில் போய்கொண்டிருக்குது. நீங்கள் 60 வயதுக்கு மேற்பட்டவராக இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய பெயரில் வந்து இந்த பணத்தை வந்து முதலீடு செய்து கொள்ள முடியும். நீங்கள் 60 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் உங்களுடைய அம்மா அல்லது அப்பாவினுடைய வயது 60 வயதை எட்டி இருந்தால் அவர்களுடைய பெயர்களையும் வந்து நீங்கள் இந்த பணத்தினை வந்து வைப்பிலிடுவதன் மூலம் உங்களுடைய வட்டி வருமானத்தை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே தான் தெளிவாக இருங்கள். 10 லட்சம் ரூபாய் தான் முதலீடு செய்ய முடியும். கிட்டத்தட்ட 11% அளவில் தான் வட்டி வருமானம் வரும். இந்த 11% வட்டி வருமானம் என்பதும் வந்து மாதாந்தம் உங்களுடைய சேமிப்பு கணக்கில் வந்து வைப்பிலிடப்பட்டுவிடும். எனவே தான் இது தொடர்பான சகல விடயங்களையும் வந்து நீங்கள் தெளிவாக கருத்தில் கொண்டு வங்கிக்கு செல்லுங்கள். வங்கிக்கு செல்லும் போது மறக்காமல் உங்களுடைய தெளிவான தேசிய அடையாள அட்டையை வந்து எடுத்து செல்லுங்கள். அப்போதான் உங்களுடைய பேரில் 10 லட்சம் ரூபாயை வைப்பிலிட்டு அதற்குரிய வட்டி வருமானத்தை வந்து மாதாந்தம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த விடயம் தொடர்பான தகவல்கள் வந்து தெரியாதவர்களுக்கும் இந்த காணொலியை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் வந்து தங்களுடைய பணத்தை வந்து இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் கணக்கில் வந்து வைப்பிலிட்டு அவர்களும் வந்து வட்டி வருமானத்தை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதை விட உங்களுக்கு இந்த சீனியர் சிட்டிசன் கணக்கு தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இந்த காணொலிக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. நான் நிச்சயமாக அதுக்கு உங்களுக்கு சரியான பதிலை வந்து வழங்குவேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் புதியதொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.